ஸ்கூல் பக்கத்துலேயே வீடு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஆனால் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர். ஸ்கூட்டி வாங்கி தரேன், நீயே போய் கூட்டிகிட்டு வந்துடு, எதுக்கு ஆட்டோலாம் வைக்கணும் வேன்லாம் வைக்கணும்னு சொன்னார். நமக்கு தான் ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது, என் காலே போதும் அப்படின்னு நடையாக நடந்து மத்தியான டைமில் உச்சி வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து போய் பொண்ணை கூட்டிகிட்டு வரல. ஆனால் பொண்ணை நடக்க வைக்க முடியுமா? சரி, அவளை ஷேர் ஆட்டோவில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவேன். வந்து பயங்கர டயர்டாக இருக்கும், இருந்தாலும் வந்து நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. வீட்டுக்கு வந்து பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உடனே திருப்பியும் வந்து ஓடணும் ஸ்கூலுக்கு. ஏன்னா பையனுக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. சரி, பையனை ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஈவினிங் டைமு பசங்க விளையாடுற டைம் இல்லையா, அதனால வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அந்த பையன் அப்படியே எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போய் பசங்களெல்லாம் விளையாட வச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும். அது வரைக்கும் வெயில் நல்லா பொலன்னு பொழந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு பேசாமல் நீங்கள் ஸ்கூல் பஸ்ஸே வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. இருந்தாலும் கிளாஸ் ரூம்லேருந்து எட்டி பார்த்துட்டு அம்மா வந்துட்டாங்களான்னு தேடிட்டு வந்தவொடனே குடுகுடுன்னு ஓடி வந்து மம்மி அப்படின்னு சொல்கிற இந்த மொமெண்ட்ஸ்லாம் இந்த வயசில் மட்டும்தாங்க கிடைக்கும். அப்புறமா ஸ்கூல் பஸ்லாம் வச்சுக்கலாம்.